அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் சொல்றாங்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு என்ற நாராயணனை தியானிக்கிறேன். ஏன் இப்ப நான் நாராயணன் இந்த தருணத்துல தியானிக்கிறேன்னா, புதனுக்கே அவன் தானே தெய்வம். அந்த வகையில பார்க்கும் போது இதை பார்க்கின்ற கேட்கின்ற மிதுனராசி இருக்கின்றவர்களுக்கு நாராயணுடைய அருமையான அருள் கிடைக்கணும். அதே நேரம் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. பார்ப்போம். இந்த மாதம் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. காரணம் என்னன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டால், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து திரும்பவும் அந்த அதிசார நிலை மாறி திரும்பவும் அவர் மிதுனம் சென்று விட்டார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பயிற்சி. இதை நீங்க அவசியம் மாயன் மயில தொடர்ந்து பார்க்கணும். புதனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான நிகழ்வை தரக்கூடியதான் புதன் பயிற்சி. அந்த புதன் பயிற்சி எவ்வாறு இருக்கும் மிதுனத்துக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு குரு பகவான் இருக்கின்றார். மிதுனராசி இருக்கக்கூடிய மிருகசிரிஷம் 3-4, மிதுனராசி இருக்கக்கூடிய திருவாதிரை, மிதுனராசி இருக்கக்கூடிய புனர்பூசம் 1-2-3, மிதுனராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம். தவித்த வாய்க்கு தண்ணீர் போல, பசித்த வயிறுக்கு ஒரு கவனம் சாதம் போல, தனித்து தனிமையில் வனத்திலே இருப்பவனுக்கு ஆறுதல் குரல் கேட்பது போல ஒரு அற்புதமான தருணம் தான். கவலையே படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் கூட புதன் ஒருவன் உங்க வாழ்வை மாற்றுவார்னா கண்டிப்பா மாற்றுவார். புதன் பயிற்சி மட்டும் கிடையாதுங்க, மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் சேர்த்தே நான் புதன் பயிற்சியை சொல்கின்றேன். உள்ளதை திரும்ப பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். பகைவனும் பதுங்கி போவார். உங்களுடைய வெற்றிக்கு அரசு துறையில, பொதுத்துறையில, ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தாங்கள் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில, ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில புதனுடைய அருள்னால, அதாவது உங்களுக்கு தலைவலி கொடுத்த, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த, உங்களை வேலை விட செய்ய விடாமல் உங்களுடைய வளர்ச்சிக்கும் புகழுக்கும் தடை சென்றவர்கள் எல்லாம் அடங்கி போவார்கள். குறிப்பா சொல்லப்போனா மகுடியை கண்ட பாம்பு போல் பதுங்கி போவார்கள். இது ஒன்று போரும். அதே நேரம் கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதங்க. இந்த காதல்னு சொல்றாங்க இல்லையா, அந்த காதல் எப்படி ஏற்படும்? எல்லோருக்கும் எல்லாரின் மீதும் காதல் வந்து விடாது. இதுவரை காதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காதலை பொறுத்த வரைக்கும் இறுதி முடிவு என்ன? திருமணம் தானே. அந்த காதலித்து திருமணம் செய்தவர்கள் வாழ்வில் இருந்து வந்த குறைபாடுகள், பிரச்சனைகள், அது படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா, புதனை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்துல 5ல பாத்தீங்கன்னா திரிகோணத்தை பெற்றாலும் கூட 8ஆம் தேதி முதல் விருச்சிகத்துக்கு மாறி திரும்பவும் அவர் தனுசுக்கு வருகின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துக்குடையவர் 6 மறைந்தாலும் குருவினுடைய பார்வை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகம் தான். ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 அதாவது குருவினுடைய பார்வையும் அற்புதமான ஒரு யோக பலனை தரும். அதாவது தட்டு தடுமாறிய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரப்போகின்றார் புதன். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் மட்டுமல்ல, வெறுத்து ஒதுக்கியவர் கூட, குறிப்பா சகோதர சகோதரிகள் மத்தியில இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறுவதோடு புதன் சென்று நிற்கின்ற இடம் பாக்கியஸ்தானம். அதாவது எதெல்லாம் பாக்கியங்க? ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல கணவன், நல்ல பிள்ளை, நல்ல தொழில், அத்தனையும் பாக்கியம் தானே. அந்த பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அருமையான தருணம். கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா புத்தி கூர்மையால் எதையும் சாதித்து காட்டுவீர்கள். இதுவரை உங்களுடைய சாதனைக்கு தடையாக இருந்த அந்த நிலை மாறி உங்களுடைய புத்தி கூர்மையை, புத்தியை தீட்டுகின்ற ஒரு அற்புத, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்பதை போல அந்த புத்தி கூர்மையால எதையும் சாதித்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான நிலை இந்த புதன் பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா கர்மகாரன் என்று சொல்லக்கூடிய சனி 10ல் இருப்பதால வியாபாரங்கள் செடிப்படையும். அதே நேரம் ஒன்று சொல்லிக்கிறேங்க, யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். புதன் இருக்கும்போது பொறுத்த வரைக்கும் தாழ்ந்து போவன் உயர்த்தப்படுவான் என்பதை போல யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். அதே நேரத்தில் சில மன சஞ்சலங்கள் வந்துதான் போகும், கவலைப்பட வேண்டாம். அதாவது சொல்லுவாங்க, பொன் வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைப்பது போல இந்த புதனுடைய பயிற்சி பாக்கியஸ்தானத்திற்கு வருவது மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான யோக படை தரும். அதே நேரம் அங்குதானே குரு இருக்கின்றார். அங்கு இருந்து அவர் பார்க்கின்ற பார்வை ஒரு அற்புதமான, அவருடைய பார்வையே தனுசு மேல விடுதுங்க.
புதன் மீது விழுகின்றது. அற்புதம் என்றுதான் சொல்லி சுப கிரகம் அல்லவா இந்த 3 கிரகங்களும். களத்திரகாரகன் சுக்கிரனும் குரு பகவானும் புதனும் சுப கிரகங்கள். அந்த 3 சுப கிரகங்களும் அற்புதமான ஒரு யோக பலனை தரும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான், குருவினுடைய அருளை பெறணும்னா என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ சொல்வார்கள். முடிந்தவரைக்கும் ஒரு பேனா, அது பச்சை மூடி போட்ட ஒரு பேனாவை பையில வச்சுக்கோங்க. பச்சைக்கு பசுமையான ஒரு நிலையை பாருங்க. வீட்டுல ஒரு அழகான ஒரு செடி, ஒரு பூ பூக்கின்ற ஒரு மலர்மிக்க ஒரு செடியை வளர்க்க தொடங்குங்கள். அது வளர்ந்து வர 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 வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். குறிப்பா பாத்தீங்கன்னா அருகில் உள்ள பெருமாளுடைய ஆலயம் சென்று பெருமாளை பாத்தீங்கன்னா துளசி இலையை வாங்கி கொடுங்க, துளசி மாலை வாங்கி கொடுங்க, தாயாரை மனமுருக வழங்குங்க. தாயார் சன்னிதிகளுக்கு கொஞ்சம் மஞ்சள் வாங்கி கொடுத்தீங்கன்னா குடும்பத்துல கருமை மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடா இருந்தாலும் சரி, எந்த மன சஞ்சலங்களும் விலகிட்ட அற்புதமான தருணம் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்துல புதனுடைய பயிற்சி.